வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நம்ம கியூபிட்டல் ஃபோர்ஸா பத்தி பார்க்க போறோம். கியூபிட்டல் ஃபோர்ஸா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஷார்ட் நோட். ஸோ அதை எப்படி எழுதணுங்கிறது கீவேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு பிக்டரல் டயக்ராம். எந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது. முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ப்ளூ கலர். ப்ளூ கலர் என்னதுன்னா, அது ஒரு வெயின் சொல்லும் ப்ளூ கலரை. அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்துட்டு போறது தான் வெயின் இல்லையா? அப்புறம் இந்த ரெட் கலர் ஆர்டரி. அது நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போகுது. ஆக்சிஜன் கேரி பண்ற அந்த தான் ஆர்டரி. அப்புறம் இந்த எல்லோ கலர் எதை காட்டுதுன்னா நர்வ், நரம்பு காட்டுது. ஸோ இங்க இத்தனை ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுல வெயின் தான் மேலோட்டமா இருக்கு. ஸோ நம்ம கையில எல்லாரும் மடக்கி பார்த்தீங்கன்னா அந்த பிளட் எடுக்கிறாங்கல்ல, பச்சை கலர்ல தெரியும். அதுதான் வெயின். அந்த வெயின் கியூபிட்டல் ஃபோர்ஸாவோட நடுவுல இருக்கிறதுனால அது பேரு மீடியன் கியூபிட்டல் வெயின். இந்த மீடியன் கியூபிட்டல் வெயின் நம்மளோடது வலது பக்கம் இடது பக்கமும் ரெண்டு வெயின்ஸ் வரும். பெசிலிக் வெயின், செஃபாலிக் வெயின். அந்த ரெண்டு வெயினும் இப்படி ஜாயின் ஆகிறதுனால மீடியன் கியூபிட்டல் வெயின் நடுவில் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்க மேலாப்புல பார்த்தா மீடியன் கியூபிட்டல் வெயின் மட்டும் தான் தெரியும். நம்ம கையிலே பார்க்கலாம். அதுக்கப்புறம் முதல்ல எழுதும்போது பவுண்டரிஸ்னு எழுதுறோம். பவுண்டரிஸ்னா என்ன? ரெண்டு பக்கத்துலயும் எந்தெந்த மசில் இருக்கு. மசில்னா தசைகள், அதுதான் மசில். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் சீக்கிரமா. மசில் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம முட்டியில கையில பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளது ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அது பேர் மீடியல் எபிகாண்டல். இந்த பக்கம் உள்ளது பேர் லேட்டரல் எபிகாண்டல். இது மீடியல் சைடு, இது லேட்டரல் சைடு. ஸோ நீங்க கையை விரிச்சு வச்சீங்கன்னா உங்களோட கையில சுண்டு விரல் இருக்க பக்கம் மீடியல் சைடு, பெருவிரல் இருக்க பக்கம் லேட்டரல் சைடு. இப்படிதான் வச்சுக்கணும். இதான் நார்மல் அனாட்டமிக்கல் பொசிஷன். அப்போ அதுல பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ்ல பாத்தீங்கன்னா இங்க கட் பண்ணிருக்குல்ல இந்த மசில், இது மீடியல் சைட்ல இருந்து வருது. அந்த மசில் ஒரு குட்டி மசில் இங்கேயோட ஸ்டாப் ஆயிடுது பாருங்க. அது பேரு ப்ரோனேட்டார் டீரிஸ். சரியா? இந்த மசில் கட் பண்ணி காட்டியிருக்காங்க. அது பேர் ப்ரோனேட்டார் டீரிஸ். ஸோ மீடியலா ப்ரோனேட்டார் டீரிஸும் லேட்ரலா உள்ள மசில் பேரு பிரேக்கியோ ரேடியாலிஸ். பிரேக்கியோனா ஆம், மேல பகுதி உள்ளது. ரேடியாலிஸ்னா இந்த ரேடியஸ் போன் இந்த பக்கம் இருக்கும், ரேடியாலிஸ். ஸோ இந்த மசில் பேரு பிரேக்கியோ ரேடியாலிஸ். ஸோ இது ப்ரோனேட்டார் டீரிஸ், இந்த பக்கம் பிரேக்கியோ ரேடியாலிஸ். இது ரெண்டு தான் பவுண்டரி ஃபார்ம் பண்ணுது ரெண்டு பக்கமும். மேல இது ட்ரையாங்குலரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல ட்ரையாங்கிள்னா இப்படி ஒரு பகுதி இருக்கணும் இல்லையா? அதை ஃபார்ம் பண்றது இமேஜினரி லைன். நம்மளே ஒரு லைன் போட்டுக்கணும். பிட்வீன் த மீடியல் எபிகாண்டல் அண்ட் லேட்டரல் எபிகாண்டல் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டுக்கணும். அப்புறம் இதோட அபெக்ஸ், ஒரு ட்ரையாங்கிள்னா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ட்ரையாங்கிள் எப்படி போடணும்? இப்படி போட்டு, இப்படி போட்டு, இப்படி போடணும் இல்லையா? ஸோ இதுதான் பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த இடம் தான் பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். This is formed by the imaginary line between the medial epicondyle இந்த பக்கம் இருக்கும், lateral epicondyle இந்த பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் apex of the triangleனா இந்த இடத்துல உள்ளது. ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு மசில் சொல்லியிருக்கோம். மீடியலா உள்ள மசில் பேரு pronator teres, லேட்டரலா இருக்க மசில் பேரு brachioradialis. இது ரெண்டும் சேர்ந்து இந்த apex ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இதுதான் பவுண்டரிஸ். சிம்பிளி நீங்க இந்த பக்கம் என்ன இருக்கு, பேஸ் என்ன இருக்கு, apex என்ன இருக்குன்னு எழுதுவீங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்னா ரூஃப். ரூஃப்னா மேலே எது மூடி இருக்கு? மேலே என்ன மூடி இருக்கு? ஸ்கின் இருக்கும். ஸ்கின்னுக்கு கீழே நீங்க டிசெக்ஷன் ஹால்ல பார்த்துருப்பீங்க, எல்லோ கலர்ல இருக்குது. அது பேர் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா. அந்த ஃபேஷியால தான் ஃபேட் இருக்கும். அந்த ஃபேட் தான் எல்லோ கலர். ஸோ ஸ்கின் இருக்கும், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா இருக்கும். அப்புறம் இந்த கலருக்கு ஒரு ஒயிட் கலர்ல இங்க தெரியுது பாருங்க, இதுதான் டீப் ஃபேஷியா. டீப் ஃபேஷியா இந்த இடத்துல அது பேர் இங்க இருக்க மசில் பேரு பைசெப்ஸ். ஸோ அது இங்க ஒரு நீட்டமா வருது பாருங்க. இது ஃபிளாட்டா இருக்கு. ஒரு டெண்டன் ஃபிளாட்டா இருந்தா அது பேர் அப்போனியூரோசிஸ். ஸோ இது பேர் பைசெபிட்டல் அப்போனியூரோசிஸ். ஸோ நீங்க டீப் ஃபேஷியானும் சொல்லலாம், பைசெபிட்டல் அப்போனியூரோசிஸ்னாலும் சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது மேல தான் என்ன வெயின் வருது? மீடியன் கியூபிட்டல் வெயின். ஸோ ரூஃப்ல என்னெல்லாம் சொல்வீங்க? ஸ்கின்னு சொல்வீங்க, சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியான்னு சொல்லலாம், பைசெப்டல் அப்போனியூரோசிஸ்னு சொல்லலாம். அது மேல தான் நம்மளோட முக்கியமான வெயின், இங்க ஃபார்ம் ஆகிற வெயின் மீடியன் கியூபிட்டல் வெயின். ஸோ இதனால ரூஃப்ல சொல்லுவாங்க. அடுத்தது ஃப்ளோர். ஃப்ளோர்ல இங்க ஒரு மசில் ஷைனிங்கா தெரியும் பாருங்க, சூப்பினேட்டார். மசில் பேரு சூப்பினேட்டார். அதுக்கப்புறம் மேலேயே பைசெப்ஸுக்கு கீழே ஒரு மசில் இருக்கும், பிரேக்கியாலிஸ். ஸோ பிரேக்கியாலிஸும் சூப்பினேட்டாரும் கீழே ஃப்ளோர், தரையில இருக்கிறது.
ஆழமா இருக்கிறது தான் ஃப்ளோரு. அதுல இந்த 2 மசில் பேரையும் நீங்க சொல்வீங்க. கீழ சூப்பினேட்டர், மேல பிரேக்கியாலிஸ். ஸோ இதுதான் ஃப்ளோர். இதுக்குள்ள கண்டென்ட்ஸ்லாம் பாருங்க. எல்லோ கலர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கு. ரெட் கலர்ல ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லோன்னு சொன்னாலே நம்ம நர்வ்னு சொல்லியிருக்கோம். பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட் பிக்சர் ஆஃப் cubital fossa. ஸோ cubital fossaவோட சம்மரி இது. First 1 mark வந்து cubital fossa is situated in the flexor compartment or anterior compartment of forearm அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆன்டீரியரா இருக்கிறது முன்பக்கம் இருக்கிறது. ஸோ ஆமும் ஃபோர் ஆமுக்கு நடுவில் இங்கே எல்போ இருக்கும். அந்த எல்போக்கு மேலே தான் அது இருக்கும். ஸோ நான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பவுண்ட்ரிஸ். பவுண்ட்ரிஸ்க்கு 2 மார்க் கொடுப்போம். மீடியலி ப்ரோனேட்டா டீரஸ், லேட்ரலி brachioradialis. 2 மசில் சொல்லியாச்சு. And the base is formed by the imaginary line between the medial epicondyle and the lateral epicondyle. இதுதான் medial epicondyle, இதுதான் lateral epicondyle. மீடியல் எபிகாண்டைல்னா அந்த மசில் வருது ப்ரோனேட்டா டீரஸ். அடுத்த பாயிண்ட் எபெக்ஸ். எபெக்ஸ் வந்து ஜாயினிங் பாயிண்ட் ஆஃப் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தீஸ் 2 மசில்ஸ். இதை மட்டும் சொல்லிடணும். பவுண்டரி 2 மார்க் முடிஞ்சிருச்சு. 3வது மார்க்குக்கு வந்து ரூஃப். ரூஃப் இஸ் ஃபார்ம் பை ஸ்கின்னு, சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியா. ஒரு வெயின் சொன்னால் அதான் மீடியன் cubital வெயின். ஃப்ளோரில் 2 மசில், சூப்பினேட்டர் அண்ட் பிரேக்கியாலிஸ். ஸோ 4 மார்க் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கண்டென்ட் சொல்லணும். கண்டென்ட்ஸில் மீடியல்லேருந்து லேட்ரலாக போகலாம். மீடியல்லேருந்து நம்பர் 1 வந்து மீடியன் நர்வ் சொல்லணும். இங்கே தெரியுதா, அருமையாக தெரியுது மீடியன் நர்வ். அதுக்கு பக்கத்தில் MBBS இதுதான் நிமோனிக். M ஃபார் மீடியன் நர்வ், B ஃபார் brachial artery, அடுத்த B ஃபார் பைசப்ஸ் டெண்டன். இந்த டெண்டன் பைசப்ஸோட டெண்டன். அடுத்தது S வந்து சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ். ரேடியல் நர்வ் எல்லாரும் பின்னாடி பார்த்துருப்பீங்க. அதற்கு 2 பிரான்ச் இருக்கும். இன்னும் சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் அது இங்கே வருது. ஸோ 4 முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டென்ட். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அந்த cubital fossa ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம், அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 4 MBBS. ஸோ உங்களுக்கு 5 மார்க் ஆல்மோஸ்ட் கொடுத்தாச்சு. பட் ஸ்டில் இங்கே brachial artery இவ்வளோ அழகாக தெரியுது பாரு. brachial artery வந்து அது 2ஆக டிவைட் ஆகுது. ரேடியல் ஆர்ட்ரி அண்ட் அல்னார் ஆர்ட்ரியாக டிவைட் ஆகுது. ஸோ இந்த சைடு போகிறது, மீடியல் சைடு போகிறது அல்னார் ஆர்ட்ரி, இந்த சைடு வர்றது ரேடியல் ஆர்ட்ரி. அப்போ இதோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் எதை படித்தாலும் அதில் கடைசி 1 மார்க் வந்து கிளினிக்கல் அனாட்டமி எழுதணும். எதனால் படிக்கிறோம், இப்போ brachial artery வச்சு இங்கே தான் ஃபீல் பண்ணுவோம், பல்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ brachial pulse அப்படின்னு ஒரு வேர்டு எழுதணும். இங்கே வந்து பைசப்ஸ் டெண்டானோட ரிஃப்ளெக்ஸ், அதாவது அந்த டெண்டானுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஹேமரை வச்சு அடிச்சிங்கன்னா இந்த கை மூவ் ஆகும். அதுதான் வந்து பைசப்ஸ் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ இது brachial pulseன்னு எழுதணும், இது பைசப்ஸ் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ்னு எழுதணும். அப்புறம் முக்கியமானது அதே எழுதல கூட பரவாயில்ல, brachial artery பல்ஸ் எழுதணும். பிபி ப்ரெஷர், பிபி பார்க்குறதுக்கு அங்கே தான் ப்ரெஷர் பிபி அசஸ்ன்னு எழுதணும். அப்புறம் மீடியன் cubital வெயின் தான் வெனிபங்க்சர். வெனிபங்க்சர்னா என்ன, இந்த வெயினில் தான் நம்ம பிளட் எடுப்போம், அது பேர் தான் வெனிபங்க்சர். அல்லது இன்ட்ராவீனஸ் இன்ஃபியூஷன்ஸ், ஏதாவது ரத்தத்தில் ஏதாவது மருந்து செலுத்தணும்னா இந்த வெயின் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இது மேலப்பில் இருக்கிறதுனால. ஸோ இந்த இன்ட்ராவீனஸ் இன்ஃபியூஷன் அல்லது வெனிபங்க்சர், அப்புறம் brachial artery பல்ஸ், அப்புறம் வந்து பைசப்ஸ் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ். இதில் ஏதாவது 2 எழுதணும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது 2த்தையும் எழுதணும்.